வணக்கம், நான் உங்கள் நண்பன் புதுயுகம் போட்டித் தேர்வர்களின் துணைவன். ரேஷியோ ப்ரொபோர்ஷனில் அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது ரேஷியோ ஆஃப் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இன் எ ஸ்கூல். பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஒரு ஸ்கூலில் எவ்வளோ இருக்காங்க அப்படின்னா 7:4 இருக்காங்க. நம்பர் ஆஃப் பாய்ஸோட கவுண்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 2800 இருக்குது. இப்போ இதில் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் சேர்ந்து எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? இப்போ இது 7 மடங்கு அப்படிங்கிறது 2400 கொடுத்துருக்குறாங்க இல்லையா? நம்பர் ஆஃப் பாய்ஸ் கவுண்ட்டு தான் 2400. அப்போது 7x = 2800. அப்போ x = 400. இப்போ 400 மாணவர்களின் குறிக்குது. அந்த 7x அப்படிங்கிறது 7 மடங்குன்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த x அப்படிங்கிறது 400 குறிக்குது. அப்போ இங்கே கேர்ள்ஸுக்கு எவ்வளோ வரும்? எக்ஸுங்கிற இடத்துல 400 போட்டோம் அப்படின்னா இங்கே 1600. அப்போ 1600, இது ஒரு 2800, ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா 4400. மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை 4400 அப்படிங்கிறது தான் சரியான விடை. மொத்த மாணவர்கள் தான் கேட்டிருக்காங்க, கேர்ள்ஸு பாய்ஸ் எல்லாம் கேட்கல, மொத்த மாணவர்களோட எண்ணிக்கை. அப்போ இதுக்கான ஆப்ஷன் டி. அடுத்தது, a boy is now twice as old as his sister. 4 years ago he was thrice as old as her. What are their ages now? அதாவது ஒரு பையன் இருக்கிறான், அவனோட வயசு எப்படி இருக்குது அப்படின்னா அவரோட சிஸ்டர் காட்டில் 2 மடங்கு அதிகம் இருக்குது. இப்போது அவங்களோட சிஸ்டருக்கு எக்ஸாம்பிளுக்கு ஏஜி எக்ஸ்ன்னு வச்சுப்போம். அப்போது அவனோட அந்த சிஸ்டரோட பிரதருக்கு, அந்த பாய்க்கு எவ்வளோ அப்படின்னா 2x. ஓகேவா? இது 4 வருஷம் கழிச்சு, 4 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ முன்னாடி போகணும் அப்படின்னா மைனஸ், இங்கேயும் 4 வருஷத்துக்கு முன்னாடி போயாச்சு. போன போது அவங்களோட வயசு எப்படி இருக்குது அப்படின்னா, இது ஒரு பாயோட 4 வருஷத்துக்கு முந்தின வயசு, இது ஒரு அந்த சிஸ்டரோட 4 வருஷத்துக்கு முந்தின வயசு. அது ரெண்டுக்குமான விஷயம் எப்படி இருக்குது அப்படின்னா 4 years ago he was thrice as old as her. அந்த பொண்ணை காட்டிலும் இவனுக்கான வயது அப்படிங்கிறது 3 மடங்கு அதிகமாக இருக்குது. சரியா? அப்போ அது என்னென்னு பார்க்கலாம். அப்போது 2x - 4 இது அந்த பையனோட வயது. இது எப்படி இருக்குது அப்படின்னா 3 மடங்கு அதிகமாக இருக்குது. யாரை காட்டிலும்? அந்த பொண்ணோட காட்டிலும். பொண்ணோட வயது எவ்வளோ? 4 வருஷத்துக்கு முன்னாடி x - 4. இது 3 மடங்கு அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ 2x - 4 = 3x - 12. இப்போ இந்த -4 அப்படிங்கிறது இந்த பக்கம் வந்துடும். 3x அப்படிங்கிறது, அல்லது 3x இங்கே இருக்கட்டும், இந்த 2x அந்த பக்கம் கொண்டு போயிட்டு இந்த 12 இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். அப்போ 2x அந்த பக்கம் போச்சு அப்படின்னா 3x - 2x அப்படிங்கிறது x, -12 இந்த பக்கம் வந்துச்சுன்னா +12, 12 - 4 அப்படிங்கிறது 8. அப்போ x = நம்ம 8ன்னு சொல்கிறோம் இல்லையா? இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? அவர்களோட தற்போது வயது என்னன்னு கேட்குறாங்க. அப்போ எக்ஸுங்கிற இடத்துல அந்த சிஸ்டரோட வயது இப்போ தற்போது அதுக்கு எவ்வளவு? 8. அதே இது பாயோட பார்த்தோம் அப்படின்னா 2 × 8 அப்படிங்கிறது 16. அப்போ அவங்களோட ப்ரெசன்ட் ஏஜ் என்ன அப்படின்னா பாய்க்கும் சிஸ்டருக்கும் 16,8 அப்படின்னு அர்த்தம். சரியா? ஆப்ஷன் சிங்கிறது சரியான விடை. அடுத்து, அட் ப்ரெசன்ட் தற்போது அபியின் வயது, அதாவது அபி இஸ் ட்வைஸ் as old as ரீட்டா. அபி வந்து எப்படி இருக்காங்க அப்படின்னா ரீட்டாவை காட்டிலும் 2 மடங்கு அதிகமாக இருக்காங்க. ஆஃப்டர் 7 years அபி வந்து 2 times இருக்கிறாங்க, யாரை காட்டிலும்? ரீட்டாவை காட்டிலும். இப்போ என்ன அப்படின்னா ஆஃப்டர் 7 years + 7 years 7 வருஷம் கழித்து their age difference is 5 years. the percentage of ரீட்டாவோடது என்னன்னு கேட்குறாங்க. இது அபி, இது ரீட்டா. அபி வந்து எப்படி இருக்காங்க? 2 வயது அதிகமாக இருக்காங்க ரீட்டாவை காட்டிலும். இவங்களுக்கு 2a. அபிக்கு 2 மடங்கு இருக்காங்க, +7 years. ஆஃப்டர் 7 years அப்படிங்கிறது 7 வருஷம் கழிச்சு. அதே இது ரீட்டா இருக்காங்க, ரீட்டாவுக்கும் 7 வருஷம் கழிச்சு. இப்போ 2 பேரோட டிஃபரன்ஸ் எவ்வளோ வருது அப்படின்னா ஏஜ் டிஃபரன்ஸு 7 வருஷம் கழித்து 5ன்னு வருது. அப்போ 2a + 7 அப்படிங்கிறது இப்போது அவங்களோட வயசு எப்படி இருக்குது அப்படின்னா ரீட்டாவை காட்டிலும் 2 மடங்கு அதிகம். அப்போ ரீட்டா = 2 times அபி போட்டாச்சு. இப்போ அபிக்கு 7 வருஷம் கழித்து ஒரு வயசு இருக்கும் இல்லையா? அது ஒன்று. அதே மாதிரி ரீட்டாவோட இப்போ வயசு 6 ப்ளஸ் அவங்களோட 7 வருஷம் கழித்து +7 போட்டாச்சு. 7 வருஷம் கழித்து இவங்களோட வயது இப்படி இருக்கும், இவங்களோட வயது இப்படி இருக்கும். இது ரெண்டையும் நம்ம டிஃபரன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா தேர் ஏஜ் டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது அது 5 வருஷமாக இருக்கும். அப்போ என்னென்னு கண்டுபிடிக்கலாம். அப்போது 2a, அதாவது 2a அப்படிங்கிறது அபியை குறிக்குது, +7 மைனஸ் ரீட்டா +7. இந்த ரீட்டா அப்படிங்கிறது நம்ம என்ன எழுதிக்குவோம் அப்படின்னா எக்ஸ்ன்னு எழுதிக்குவோம்.
இந்த 2a அப்படிங்கிறத நம்ம 2xன்னு எழுதிக்கும். அதாவது ரீட்டாவோட காட்டிலும் இது 2 மடங்கு அப்படிங்கிறத டினோட் பண்ணுது. அப்போ நம்ம என்ன பண்ணிடலாம், 2x + 7 மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 7. இந்த +7 ரெண்டு பக்கமும் இருக்கு இல்லையா, அது +7 கரெக்டாக அப்படின்னா இந்த மைனஸை நாம் உள்ளே மல்டிப்ளை பண்ணும்போது ரெண்டு பக்கமுமே மைனஸ் ஆகிடும். அப்போ -x - 7 = 5. அப்போ 2x - x அப்படிங்கிறது x, +7 - 7 ரெண்டும் கேன்சல் ஆகிடும். அப்போது x = 5 அப்படிங்கிறது ஆன்சர். இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா ரீட்டாவோட வயது என்ன, ரீட்டாவோட வயது அப்படியே x தான். அப்போது 5ங்கிறது சரியான விடை. ஆப்ஷன் ஏங்கிறது சரியான விடை. அடுத்த கொஸ்டின், தரணிஸ் ஏஜ் இஸ் 3 less than that of ராணி. தரணியோட வயசு எப்படி இருக்குது அப்படின்னா, தரணியோட வயசு ராணியோட வயசில் இருந்து 3 கழிச்சோம் அப்படின்னா அது தரணியோட வயசு. இப்போ சரி, ராணியோட வயசு எவ்வளோ அப்படின்னா அது 18. அப்போ 18 - 3 அப்படிங்கிறது 15 அப்படிங்கிறது தாரணியோட ஏஜ். இப்போ அது பிரச்சனை இல்லை. கேள்வி என்ன கேட்டிங்கன்னா, வாட் ஆர் தி ரேஷியோ ஆஃப் ராணி அண்ட் தரணிஸ் ஏஜ். ராணியோட ஏஜ் என்ன அப்படின்னா அது 18. ரேஷியோ அப்படிங்கிறதுனால டிவைடட் பை தரணியோட ஏஜ் என்ன அப்படின்னா அது 15. இப்போ ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 6 3 18, 5 3 15. அப்போ 6/5. அதை நம்ம ரேஷியோவில் போட்டோம் அப்படின்னா 6:5. ஆப்ஷன் பிங்கிறது சரியான விடை. அடுத்து, a bag contains 1 rupee, 50 paise, 25 paise இப்படியெல்லாம் இருக்குது. இதோட வேல்யூ எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா அதோட அந்த மதிப்பு, இது இப்போ 4 ரூபா அப்படின்னா இது 5 ரூபாயாக இருக்கணும், இது 5 ரூபானா இது 6 ரூபாயாக இருக்கணும். இது அதோட மதிப்பை தான் கொடுத்துருக்குறாங்க. சரியா, இப்போ மதிப்பு அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ இது நான் 1 ரூபா காயின் இருக்கு இல்லையா, இது 4 ரூபா வரணும்னா இங்கே 4 காயின் இருக்கும். இங்கே 5 ரூபா வரணும் 50 பைசா காயின்னா 1 ரூபாய்க்கு 2 50 பைசா காயின். அப்போ 5 ரூபாய்க்கு 10 காயின். அப்புறம் 6 ரூபா வரணும் அப்படின்னா ஒரு ரூபாயில் 4 25 பைசா இருக்கும். அப்போ 6 ரூபாய்க்கு மொத்தம் 24 காயின் இருக்கணும். அப்போ மொத்த காயினை கூட்டினா நமக்கு எத்தனை வரணும் அப்படின்னா அது 760 வரணும் மொத்த காயின். அதே மாதிரி அதோட மதிப்பு பார்த்தோம் அப்படின்னா இதே மடங்கில் தான் போயிட்டுருக்கணும், 4:5:6ன்னு வரணும். இப்படி தான் இருக்கணும் கணக்கு. இதுதான் க்ளூ. இதை வச்சு நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா 50 பைசா நாணயங்களின் எண்ணிக்கை எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. சரி, இப்போது இந்த நம்பர் ஆஃப் காயின்ஸை கூட்டணும் அப்படின்னா 4 10 14, 14 24 38, 28 மொத்தம் 38 காயின்ஸுக்கு மொத்தம் 38 காயின்ஸ் இருக்குது. 38 காயின்ஸை கூட்டணும் அப்படின்னா எவ்வளோ நமக்கு வேல்யூ வருது அப்படின்னா 4 5 9 9 6 15 ரூபா வருது. சரியா, இதில் இந்த 15 ரூபாய்க்கு மொத்தம் அமௌண்ட்டு 15 ரூபா. அதில் எத்தனை காயின் இருக்குதுன்னு கேட்டால் மொத்தம் 38 காயின் இருக்குது. இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா இந்த அமௌண்ட்டு எவ்வளோ வேணாலும் இருக்கலாம், ஆனால் அது இதே ஆர்டரில் இருக்கணும் 4:5:6. ஆனால் காயின்ஸ் எத்தனை வரணும் அப்படின்னா 760 காயின் வரணும் அப்படிங்கிறாங்க டோட்டலாக. இப்போ நமக்கு 38 தான் இருக்குது. அப்போ இன்னும் எத்தனை காயினை மல்டிப்ளை பண்ணால் 720 காயின் வரும், இன்ட்டு 20 காயினை மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 20 காயினை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு மொத்தமாக 720 வந்துடும். அப்போ 20 காயினை நமக்கு இன்னும் அதிகப்பட தேவை. அப்போ 20 காயின் வரணும் அப்படின்னா மொத்தம் 720க்கு வரணும். அப்போ ஒவ்வொரு இதுலேயும் 700, ஒவ்வொரு இதுலேயும் 20 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா இங்கே 20ஆல் பெருக்கணும்னா இங்கே 80 காயின் வந்துடும், 80 காயின். இங்கே 20ஆல் பெருக்கணும் அப்படின்னா இங்கே 200 காயின் வந்துடும். இங்கே 20ஆல் பெருக்கணும் அப்படின்னா 20 × 24 அப்படிங்கிறது 480. அப்போ 480 ஒரு 200, 680 ஒரு 80, மொத்தமாக 760 காயின் வந்துடுது. அதே மாதிரி ரேஷியோ இப்படி கரெக்டாக இருக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா, ஏன்னா எல்லாத்தையும் ஒரே டேமாக தான் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனால் ரேஷியோவும் கரெக்டாக இருக்கும் 4:5:6 அப்படிங்கிறது. இப்போ நமக்கு 50 பைசா காயின் எத்தனை இருக்கும் அப்படின்னா 200 காயின் இருக்கும். ஆப்ஷன் ஏங்கிறது சரியான விடை. அடுத்து, ரேஷியோ ஆஃப் 4/3.5 2/5. இது இந்த விகிதமானது எந்த கீழ்கண்டவற்றுள் எந்த விகிதத்துக்கு சமமானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இங்கே 2 இருக்குது, இங்கே 5, இங்கே 4 இருக்குது, இங்கே 2 இருக்குது, மேலே 3.5 இருக்குது, இங்கே 5 இருக்குது. சரி, பவர் பிரச்சனை இல்லை. கீழே உள்ளதை ஏதாவது ஈக்குவேட் பண்ண முடியுதா அப்படின்னு பார்த்தோம்னா இது 4 எப்படி எழுதலாம் அப்படின்னா இங்கே நம்ம இருக்கிறது 2, அப்போ 2 மச்சு எழுதணும். 2னா இங்கே ஸ்கொயர் போட்டுடலாம், (3.5) ஈக்குவல் டு இங்கே 2/5. இந்த 2ஐயும் 3.5ஐயும் நம்ம பெருக்கணும் அப்படின்னா 2/7
ஈக்குவல்ட்டுன்னு போட்டேன், டிவைடட் பைன்னு போட்டுங்க. எதனால் இங்கே இஸ்டு தான் இருக்குது. 2/7 டிவைடட் பை 2/5. இந்த 2/5 மேலே போச்சு அப்படின்னா அது மைனஸில் போகும். 2/7 -5 போட்டோம் அப்படின்னா 2/2 = 4 ஈஸ்ட்டு இந்த பக்கம் எதுவுமே இல்லைனாலும் அது 1 இருக்கிறதா அர்த்தம். அப்போ 4:1 அப்படிங்கிறது தான் சரியான விடை, ஆப்ஷன் பி. தேங்க்யூ.